தவிக தலைவர் விஜய் கன்னியாகுமரி மகாதானபுரத்தில் தற்போது பரப்புரை மேற்கொண்ட காட்சிகளை பார்த்தோம். இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என்றும் விசில் புரட்சி தேர்தலாக இது அமைய வேண்டும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். தற்போது தவிக தலைவர் விஜய்க்கு நினைவு பரிசுகள் வழங்கும் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசில் புரட்சி தேர்தலாக இருக்க வேண்டும் என்று விசில் அடித்து அவர் பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். கன்னியாகுமரி தவிக வேட்பாளர்களை ஆதரித்து தற்போது விஜய் பரப்புரை மேற்கொண்ட அந்த காட்சிகளை பார்த்தோம். விசில் புரட்சி தேர்தலாக இது இருக்க வேண்டும் என்று விசில் அடித்து அவர் பரப்புரையை மேற்கொண்டார். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சஜயகுமாரிடம் கேட்கலாம். சஜயகுமார், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தற்போது மகாதானபுரத்தில் அந்த சைக்கிளில் அந்த ரவுண்டானா பகுதியில் சுற்றி கொண்டு விசில் அடித்து பரப்புரை வாக்கு சேகரித்த பின் பரப்புரை வாகனத்தில் மேலே ஏறி விஜய் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு, ஆதார் கார்டு போல வழங்கப்படும். அதே போல ஒவ்வொரு குடும்பத்தை பற்றிய அனைத்து தரவுகளும் அதில் இருக்கும். இதுபோல பல்வேறு நலத்திட்டங்களையும் அதே போல மக்களை அலுவலகங்களில் அலைய விடாமல் அந்த திட்டங்களை வீடு தேடி சென்றடையும் போன்ற பல திட்டங்களை அறிவித்துக் கொண்டு தனது பரப்புரை முடிவில் 3 முறை விசில் அடித்துக் கொண்டு வெற்றி நிச்சயம் என கூறி பரப்புரையை தற்போது முடித்து கொண்டு அங்கு பல்வேறு பரிசுகளை ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள், தலைவர் அதே போல பொறுப்பாளர்கள் வழங்கும் நிகழ்வானது இந்த பரப்புரை வாகனத்தின் மேலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்து ரோஷோவாக அடுத்தபடியாக 0 பாயிண்ட் சுற்றுலா தலமான 0 பாயிண்டில் இதே போல அங்கும் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ரோஷோவாக வந்து குமரி சுற்றுலா தலமான 0 பாயிண்டில் இந்த பரப்புரை அடுத்தபடியாக நடைபெற உள்ளது. தற்போது அந்த மகாதானபுரத்தில் பல்வேறு பரிசு பொருட்களை விஜய்க்கு வழங்கும் நிகழ்வானது தற்போது நடைபெற்று வருகிறது. சிவரஞ்சனி, கன்னியாகுமரி மகாதானபுரத்தில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட நிலையில் அவருக்கு நினைவு பரிசுகள் வழங்கும் அந்த காட்சியையும் பார்த்தோம். சஜயகுமார், தற்போது களம் எவ்வாறாக இருக்கிறது? அதாவது தற்போது 6 சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் தவிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து குமரி மாவட்டத்தில் இந்த விமான மார்க்கம் தூத்துக்குடியில் வந்த அவர் சாலை மார்க்கமாக பரப்புரை வாகனத்திலேயே அங்கிருந்து சாலை மார்க்கமாக மகாதானபுரம் கன்னியாகுமரிக்கு வந்த அவர் அங்கு பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இன்னொரு பகுதி, அதாவது 0 பாயிண்ட்ல பரப்புரை மேற்கொள்ளார். அந்த மகாதானபுரத்தில் கிட்டத்தட்ட 35,000 பேர் வரக்கூடும் என எதிர்பார்ப்பில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் காவல்துறை சாலையின் 2 பகுதிகளிலும் தடுப்பு வேலிகள் அமைத்தும், அதே போல அங்கிருந்து இந்த 0 பாயிண்டில் வரக்கூடிய சாலை அந்த 4 வழி சாலையில் இருபுறங்களிலும் போலீஸ் வந்து பேரிகேடுகள் அமைத்து ரசிகர்கள் சாலையில் கடக்காமலும் அவர் பரப்புரை ரோட் ஷோ செல்லும் வாகனத்தின் மீது ஏறாமலும் விதத்த 600க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து தற்போது பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்தபடியாக அங்கிருந்து அவர் அந்த 4 கிலோமீட்டர் பயணித்து 0 பாயிண்டில் வந்து மேலும் இந்த பகுதியில் திரளான மக்கள் கூட்டமானது பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானவர் கூடியிருக்கின்றனர். விஜய் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு வரவுள்ள நிலையில் தற்போது சாலையின் இருபுறங்களிலும் ரசிகர்கள் அதே போல தொண்டர்கள் விஜயின் ரோட் ஷோவை பார்க்க காத்து நிற்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிக்கு அவர் அடுத்தபடியாக பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சஜயகுமார்.